அனைவருக்கும் இதயத்தின் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள். பொங்கலோ பொங்கல். லயன் காஷ்மீர் ஹனி, அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் காவிரி ரோட்டில் ஓம்காளியம்மன் கோயில் உள்ளது. இது அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கும் கோயில். விடிந்தால் கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும் என்ற நிலையில் கோயில் கூரையின் உட்புறத்தில் அமைக்கப்பட்டிருந்த தாமரை அலங்காரத்தை இடித்து அகற்றினர். இந்த தாமரை அலங்காரம் கலைநேர்த்தியுடன் சிமெண்டால் அமைக்கப்பட்டிருந்தது. இதை இடிப்பதை கேள்விப்பட்ட பாரதிய ஜனதாவினரும் இந்து அமைப்புகளை சேர்ந்தவர்களும் திரண்டு வந்தனர். இதன் பின்னால் அரசியல் காரணம் இருப்பதாக குற்றம் சாட்டினர். காலையில் கும்பாபிஷேகத்தை வைத்துக் கொண்டு எதற்காக அவசர கதியில் தாமரை அலங்காரத்தை இடிக்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பினர். அப்போது அவர்களுக்கும் அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பரபரப்பான சூழல் உருவானது. தாமரை அலங்காரத்தை இடித்த அதே இடத்தில் மீண்டும் தாமரையை வடிவமைக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர். விஷயம் சீரியஸானதால் மீண்டும் அதே இடத்தில் தாமரை சின்னத்தை பொறிக்க அறநிலையத்துறை அதிகாரிகள் ஒப்புக்கொண்டனர். சிமெண்டால் அலங்காரம் கட்டுவதற்கு பதில் தாமரை படம் வரையப்படும் என்றனர். கடைசி நேரம் என்பதால் பாரதிய ஜனதா மற்றும் இந்து அமைப்பினர் ஒப்புக்கொண்டனர். இதற்கிடையே விவகாரம் தொடர்பாக பாரதிய ஜனதா அறிக்கை வெளியிட்டது. தாமரை வடிவ ஆன்மீக அலங்காரம் இடித்து அகற்றப்பட்டது கடும் கண்டனத்துக்குரியது. இவ்விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அறநிலையத்துறை அதிகாரியின் செயல்பாடு குறித்து உயர்மட்ட விசாரணை நடத்த வேண்டும், தவறு செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா வலியுறுத்தியது.